ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 23ஆம் தேதி, நாளை டிசம்பர் 24ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை வந்து நேற்று ரேட், அதாவது சனிக்கிழமை என்ன விற்பனை செய்யப்பட்டது 7100 ரூபாய்க்கு இல்லையா, அதே ரேட்டில் இருக்கலாம். இல்லைன்னா 10 ரூபாய் 20 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 7100 ரூபாய், அதாவது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 7100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது கோல்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகரித்ததன் காரணமாக லைட் வெயிட் ஜுவல்லரி வந்து நிறைய பேர் வாங்குறதா வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து வாங்குறதுனால ஓகே தான். ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் வாங்குறது இப்போது செய்கூலி சேதாரம், அதாவது ஜுவல்லருடைய இப்போ வந்து ஒரு 8 கிராமில் வந்து ஒரு செயின் வாங்குற இடத்துல இப்போ 2 கிராமுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். ஆனால் வந்து அந்த 2 கிராமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 8 கிராம் வாங்குறப்போ கொடுக்குற வேஸ்டேஜை விட அந்த 2 கிராமுக்கு நீங்கள் வாங்குறப்போ வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா வந்து லைட் வெயிட்டில் நீங்கள் ஜுவல்லரி செய்கிறப்போ அதனால் பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வாங்கக்கூடிய செயின் வந்து லாங் லைஃப் வருமா, யூஸ் பண்ணால் ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறது ஒன்றுக்கு பல தடவை வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஏன்னா எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜில் வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு செலவாகும். அந்த செயின் வந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா மறுபடியும் திரும்ப கொடுத்து கடையில் வாங்குறப்போ நீங்கள் கொடுத்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரி வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. ஆனால் வாங்குறதுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு லைஃப் கொடுக்குமா, என்ன ஏது, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்குங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணமும் சேவ் ஆகும், உங்களுடைய ஜுவல்லரியும் லைஃப் கொடுக்குங்க. ஓகே விவர்ஸ், நாளைக்குடைய ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். தங்கத்தோடைய விலை பார்த்திங்கன்னா நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராம் இருக்குது ஒரு 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுதுங்க. இப்போ ஸ்டேட்டஸ் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இன்னும் நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ நைட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம், இல்லை நாளைக்கு கூட குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறையும் முகத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஸோ வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் கூட நம்மளுக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வந்து கோல்டோட ரேட் வந்து அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து போர்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலைல 10 மணிக்கு. ஸோ அந்த டைம் அரௌண்டிங்கில் என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து போர்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து முதலீடு பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பொருளாதார ஆலோசகரை நீங்கள் வந்து ஆலோசனை செய்த பிறகு நீங்கள் தங்கத்தில் முதலீடு செஞ்சுக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலவரத்துப்படி, அதாவது 7 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறப்போ என்ன நிலவரமோ அதை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. வேறு ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி டேப் மூலமாக இன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 10 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்ததுன்னா அப் அண்ட் டவுன் வேறு ஏதாவது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா எப்பவும் போல் நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு நாளைக்கு என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.